மச்சான் நேத்து இங்கிலீஷ் படம் பார்த்தேன்டா செம்மையா இருந்துச்சு நீ போய் பாரு சார் இங்க புரோக்கர் தங்கம்னு ஒருத்தர் ஆமா அவனுக்கு என்ன இப்போ அவருக்கு ஒன்றும் இல்லை சார் அவர் எங்க இருக்காருன்னு நான் கேட்க வந்தேன் அதோ பார் கண்ணில் கருப்பு கண்ணாடியும் கையில சிகரெட்டும் வச்சுட்டு பைக் மேல உட்காந்துறான் பார் ஆமா அவரா நான் தங்கம் போய் பாரு ரொம்ப தேங்க்ஸ் சார் அவன் காட்டுல எப்பவும் மழை தான்டா தான் இருக்குமே சார் உங்ககிட்ட என்னையா என்ன வேணும் நீங்க தான் தங்கமா இல்ல தகரம் நான் தயா தங்கம் உனக்கு என்ன வேணும் சொல்லியா உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அப்பதான் தங்கமே கிடைக்கும் சரி சரி உனக்கு என்கிட்ட என்ன ஆகணும் சார் நீங்க புரோக்கர்னு சொன்னாங்க எனக்கு ஒரு காரியம் ஆகணும் என்ன காரியம் ஆகணும் வீடு வேணுமா இல்ல நிலம் வேணுமா எவ்வளவு வாடகையில வீடு வேணும் இல்ல நிலம் வேணும்னா எவ்வளவு பட்ஜெட்ல நிலம் வேணும் நிலம்லாம் ஒன்றும் வேணாம் சார் வேற என்னையா வேணும் டபுளிங் கேம் வேணுமா இல்ல இருடியம் வேணுமா இல்ல மண்ணுளி பாம்பு வேணுமா இல்ல கட்டை வேணுமா கட்டையா ஆமாயா செம்மர கட்டை உனக்கு என்ன தேவையோ அதை தரேன் என்ன வேணும் சொல்லு சார் உங்ககிட்ட இவ்வளோ இருந்தா நீங்களே பெரிய பணக்காரனா இருப்பீங்களா சார் நான் சொல்றது கரெக்டு தானே சார் யோ என்கிட்ட இருக்குன்னா என்கிட்டே இருக்கணுமா வேற பார்ட்டி கிட்ட இருக்கு ஓ எனக்கு வேற ஒன்றும் வேணாம் ஒரு கட்டை தான் வேணும் ஓ செம்மர கட்டையா செம்மர கட்டை இல்லை சார் செவப்பா ஒரு கட்டை யோ புரியுற மாதிரி சொல்லியா எனக்கு நல்ல ஒரு நாட்டு கட்டை வேணும் சார் என்னது என்ன பார்த்தா பொம்பளை பிறக்கிற மாதிரி தெரியுதா இப்போ அடி வாங்க போற சாரி சார் இல்லைன்னா விட்டுருங்க சார் இப்படிலாம் அடிக்க வராதிங்க சார் யோ இருக்கியா இருக்கா வா 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 நீ கேட்கறத கொடுக்கறது என் வேலை ஆமா இந்த தொழில் உனக்கு புதுசா சார் என்ன சொல்றீங்க மேலதிகாரி சொன்னார்னு புக் பண்ண வந்தேன் அப்படியா ஆமா சார் நீ என் கமிஷன்ல பங்கு கேட்பியோன்னு நினைச்சேன் அடச்சே நான் ஒத்துக்கிட்டதே தப்பு இப்படி புரோக்கர் ஆகிட்டானே அந்த மனோவர் யோ புரோக்கர்னா என்ன உனக்கு கேவலமா இருக்கா இந்த தொழில எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா இதெல்லாம் பட்டாதாயா உனக்கு தெரியும் சரி விஷயத்துக்கு வா யார் அந்த மனோகர் எதுக்கு உன்னை புரோக்கர் ஆக்கணும் புரோக்கர் ஆக்கல ப்ரோக்ராம் புக் பண்ண சொன்னார் அந்த மனோகர் என் மேலதிகாரி அவருக்கு ஒரு பொண்ணு வேணுமா ஏன் அதுக்கு அவன் நேரில் வர மாட்டானா இல்லைன்னா ஃபோனில் அதை பற்றி பேசி கன்ஃபார்ம் பண்ண மாட்டானா பெரிய இடத்து பையன் சார் பெரிய வேலையில் இருக்காரு வெளியே தெரிஞ்சா அவருக்கு அசிங்கமாயிடும்னு நினைக்கிறாரு சார் சரி அவன் எந்த மாதிரி பொண்ணு கேட்குறான் ஒரு நாள் முழுக்க அவனோட தங்கி அவன் ஆசைப்படுற மாதிரி நடக்கணுமா நீ ஒன்று பண்ணு இந்தா இது என் ஃபோன் நம்பரு சரிங்க சார் அவர் எனக்கு கால் பண்ண சொல்லு சரிங்க சார் நான் பேசிக்கிறேன் ஓகே சார் இப்போ நீ திரும்பி பார்க்காம ஓடியே போயிரு புரியுதா ஓகே சார் ஓ பா இந்த விஷயத்துல இவ்வளோ கஷ்டம் இருக்கா முடியலடா சாமி ஹலோ யாரு ஹலோ ப்ரோ நான் மனோகர் பேசுறேன் குமார் உங்ககிட்ட சொன்னானே அந்த மனோகர் தான் ஓஹோ அந்த மனோகரா சார் ரொம்ப சந்தோஷம் சார் எதுக்கு என்ன நீங்க ப்ரோன்னு கூப்பிட்டதுக்கு இதுல என்ன சந்தோஷம் இருக்கு யாரும் சாதாரணமா கூப்பிடுறது தானே சார் என்னை யாரும் சாதாரணமானவனா நினைக்கிறது இல்ல அதனால ப்ரோன்னு யாரும் கூப்பிடுறது இல்ல சரி சார் உங்களுக்கு என்ன வேணும் காலையில குமார் சொல்லிருப்பானே சொன்னாரு உங்களுக்கு என்ன மாதிரி ஐட்டம் வேணும் உள்ளூரா வெளியூரா இந்தியாவா வெளிநாடா பெரிய லிஸ்டா இருக்கு இந்த மாதிரி லிஸ்ட் இருக்கிறனால தான் என்னால் சம்பாதிக்க முடியுது ஆளுக்கு ஒன்று கேட்குறாங்க அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அனுப்பணும்ல உங்களுக்கு எந்த மாதிரி சார் ஐட்டம் வேணும் எனக்கு உள்ளூர் தான் வேணும் குடும்ப பாங்கா இருக்கணும் பூ போல இருக்கணும் நல்ல வாசனையா நல்ல உதட்டோட சிறப்பான தோலோட அடே அப்பா உங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு சார் வேற எப்படி இருக்கணும் மொத்தத்தில் என் பொண்டாட்டி மாதிரி இருக்கணும் அவ்வளோ மட்டமான டேஸ்ட்டா சார் அதெல்லாம் பொண்டாட்டிக்கு மேலேயே இருப்பாங்க சார் உங்களுக்காக ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அதை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிதான் வேணும் நாளைக்கு என்னோட பர்த்டே அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு கம்பெனி கொடுக்கணும் நாளைக்கு பர்த்டே மூடோட என் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிட்டு பர்த்டேவை கொண்டாடணும் மொத்தத்தில் எனக்கு சொர்க்கத்தை காட்டணும் சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே அப்படி இருக்கணும் போல தோணுது சார் சார் உங்களுக்கு அவ்வளோ ரசம் சார் இந்த மாதிரி நான் கேட்ட டேஸ்டோட பொண்ணு இருக்கா இருக்கு
ஆனா சொர்க்கத்தை காமிக்கணும்னா ரொம்ப செலவாகும். எவ்வளோ வானாலும் பரவாயில்ல, மொத்தத்தில் என் பொண்டாட்டியை நான் மறந்து இவளோட ஐக்கியமாகணும். எவ்வளோ ஆகணும் மட்டும் சொல்லு. சார் 25,000 ரூபா ஆகும். இதுக்கே அவள் ஒத்துப்பாளன்னு தெரில. அவளுக்கு ஆஃபர் ரொம்ப அதிகம், அதனால ரேட்டும் அதிகம். சரி, நீ கேட்கறதுல கொடுத்துட்றேன். என் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன், அதில் பணத்தை மொத்தமாக போடுங்க. அப்போதான் அந்த தேர் நிலைய விட்டே இறங்கும். சீக்கிரம் நம்பர் அனுப்புங்க ப்ரோ, உடனே பணத்தை அனுப்புகிறேன். பேர் என்ன? பப்பி. பார்க்கறதுக்கு சும்மா பப்பாளி மாதிரி இருப்பான். சரி, எங்கே அனுப்பணும்? என் வீட்டுக்கு தான். அட்ரஸை மெசேஜ் பண்ணுறேன், அங்கே அனுப்பி வச்சிரு. என்னது, உங்கள் வீட்டுக்கே வா? ஆமாம் ப்ரோ. உங்கள் பொண்டாட்டி? பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, அதனால தான் வீட்டுக்கே வர சொல்கிறேன். சரி சரி, பணத்தை உடனே அனுப்புங்க. நான் பப்பியோட ஃபோன் நம்பர் அனுப்புகிறேன். கையில் பணம், அப்புறம் மடியில் பப்பி. இப்போ யார் பணத்தோட சுத்துறா? எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணி போயிட்டே இருக்காங்க. நீ வேற எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இரு. சரி மச்சான், வரேன்டா. யோ தங்கம், சொல்லுங்கள் சார். நேற்று என்ன சொல்லி காசு வாங்கினேன்? சார், இப்போ என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? யோ மணி 10:45 ஆச்சியா, இன்னும் அந்த பொண்ணை காணோம். சார், சரியா 11 மணிக்கு பப்பி அங்கே வந்துடுவா. இன்னைக்கு என் பர்த்டே வேற, சொதப்புன்னு வச்சுக்கோ. ஏன் உன்னை சாமி ஆடிடுவேன். பப்பின்னா டைம்னா பப்பி. இப்போ கடிகாரத்தை பாருங்க, 11 ஆச்சா? இப்போ அங்கே இருப்பா. மகன டைமுக்கு வரல, உன்னை கவனிச்சுக்கிறேன். சாரி விஜய், இன்னைக்கு என்னோட ப்ரோக்ராம் ஆல்ரெடி கன்ஃபர்ம்டு. நாளைக்கு வேணும்னா நீங்க ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். சரி. ஹலோ. மனோகர்? ஆமாம், உள்ள வாங்க. ஓகே. வீடு அழகா அளவோட நல்லதா இருக்கு. இங்க எதுக்கு என்ன வர சொன்னீங்க? ஏன் வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல? இல்ல எங்கேயாவது ஹோட்டல்ல ரூம் போட்டுக்கலாம். அதை விட்டுட்டு குடியிருக்கிற வீட்டுக்கு வர சொல்லிருக்கீங்க. எனக்கு ஹோட்டல் ரூம்லாம் செட் ஆகாது, அங்கெல்லாம் சேஃப் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என் பர்த்டே வேற. என் ஒய்ஃப் கூட செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபீல் வேணும், அதனால தான் இங்கே கூப்பிட்டேன். அதுக்கு உங்க ஒய்ஃப் கூடயே என்ஜாய் பண்ணிருக்கலாமே. அப்ப இதுக்கு என்ன புக் பண்ணீங்க? என் பொண்டாட்டி எங்க இங்கே இருக்கா, அவள் தான் கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாலே. ஓ, என்ன பிரச்சனை? தேவையில்லாமல் ஒரு சின்ன விஷயத்துக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணான். ஒரு அறை தான், ஒரே சண்டை காடாக போச்சு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. மறுபடியும் ஒரு அறை விட்டேன், ஊருக்கே போயிட்டா. சரியான லூசியா நீ. பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிருக்க. அவ என்ன உனக்கு அடிமையா? அதை விடு பப்பி. இரியா, அந்த படத்துல இருக்கிறது தானே உன் பொண்டாட்டி? அழகா தானே இருக்கா?
அவகிட்ட இல்லாதது என்கிட்ட என்ன இருக்கு? என்ன ஏன் கூப்பிட்ட? அவகிட்டயும் எல்லாம் இருக்கு, ஆனா அதை விட உன்கிட்ட ஏதோ ஸ்பெஷலா இருக்கு. சரி, டைம் ஆயிடுச்சு. நான் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ பெட்ரூம்ல வெயிட் பண்ணு. ஓகே. காஃபி. ஓ, தேங்க் யூ. நான் போட்ட காஃபி எப்படி இருக்குன்னு சொல்லு. காஃபி பிடிச்சிருக்கா? உனக்காக ஸ்பெஷலா போட்டேன். ஓகே, வரேன். எவ்வளோ ஆச்சுங்க? 100 ரூபாமா. என்னங்க? யோ, சீக்கிரம் வாயா, உனக்கு ஆப்பு வருது. வா வா, அங்க பாரு. என்ன பண்றது? பார்த்துட்டா என் வாழ்க்கையை போயிடுமே. இப்ப என்ன பண்றது? நீ வா, வா. அங்கயா? சரி. Hey Nimi, what a surprise. ஏ, நான் வந்தது அவ்வளவு சர்ப்ரைஸா இருக்கா உங்களுக்கு? அப்படி இல்ல, கோச்சிட்டு போனியே, அதான் திரும்பி வர மாட்டியோன்னு நினைச்சேன். நான் தான் கோச்சிட்டு போயிட்டேன். நீங்களாவது வந்து சமாதானப்படுத்திருக்கலாம்ல. அது வந்து சரி, உங்க பர்த்டே அதுமா தவிக்க விட வேண்டாம்னு தான் வந்தேன். இட்ஸ் ஓகே, சாரி நிமி. சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் காஃபி போட்டு குடிச்சிட்டு உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபிலாம் வேணாம். ஏன்? முதல்ல பெட்ரூம் போலாம் வா. இருங்க, உங்களுக்கு ஐயோ என்ன அவசரம் உங்களுக்கு? பாருங்க, வீட்ல ஆள் இல்லாம கப்பை எங்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு. என்ன வந்தது வராதமா இவ்வளவு அவசரப்படுறீங்க? தனியா இருந்தேன், தவிக்க விட்டு போயிட்டேன். அவசரம். அதுக்கு சண்டை போட்டு என்ன ஊருக்கு அனுப்பி இருக்க கூடாது. கரெக்டா நீ சொல்றது. இருந்தாலும் இருங்க இருங்க இருங்க, இது கேஸ் ஸ்மெல் வருதுல்ல? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்ல இல்ல வருது. இருங்க இருங்க, நான் போய் பாத்து வரேன். அதெல்லாம் இல்ல. இருங்க, நான் சொல்றது கேளு நிமி. அதெல்லாம் பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல. என்ன நீங்க? சரி போதும், வா 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 வா. இருங்க. ஹேய், யார் இது? என்னங்க, யார் இவ? ஏய், யார் நீ? ஏய், வாடி வெளியில. வா இங்க வா. யாருங்க அது? தெரியல, யார் பாப்பா? ஏய், எப்படி வந்த? ஏய், வான்னு சொல்லல, வா வெளியில. ஏய், யார் நீ? இப்படி வா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா. கூப்பிடுறோம்ல, வா வா வா. என்ன விடுங்க ப்ளீஸ், என்ன விடுங்க. யார் நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா அம்மா, என்ன விட்டுருங்கம்மா ப்ளீஸ்மா. ரொம்ப நேரமா இந்த வீட்டை நோட்டும் பார்த்துட்டு இருந்தேன். சார் கதவை திறந்து விட்டுட்டு குளிக்க போறத பார்த்தனா ஏதாவது சுட்டுட்டு போலான்னு உள்ள வந்தேன். அதுக்குள்ள சார் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. நீங்களும் பின்னாடியே வந்துட்டீங்க. ஆனா உன்னை பார்த்தா திருடி மாதிரியே தெரியலையே. பார்த்தா தெரியாதுங்க, பழகுனாதான் தெரியும். நான் திருடிதாம்மா. என்ன சொல்றா இவ? என்ன விட்டுருங்கம்மா ப்ளீஸ்மா. நான் புள்ள குட்டிக்காரிமா, விட்டுருங்கம்மா. சார் சொல்லுங்க சார்.
ப்ளீஸ் ப்ளீஸ் மா என்ன பேசிட்டு இருக்கா? ப்ளீஸ் மா நான் போயிடுறேன். எங்க வர ஏங்க? நிமி நீ இரு, நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு வரேன். வேணாங்க, விடுங்க விடுங்க. இங்க வாங்க. பாவம் புள்ள குட்டிக்காரே, போட்டு விட்டுருங்க. நீ ரொம்ப நல்லவ நிமி. உங்களை காட்டி கொடுக்காம தான் திருட்டு பட்டம் வாங்கிட்டு போறாளே, அவதாங்க நல்லவ. சரி நீ போய் காஃபி போடு, நான் போய் தம் அடிச்சிட்டு வரேன். ஹலோ பப்பி, எதுவும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா? எப்படியோ நான் காப்பாத்திட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உன்னை லைஃப்ல மறக்க மாட்டேன். யோ, என்ன மறக்கணும் யா? உன் பொண்டாட்டிய தான் நீ மறக்க கூடாது. குடும்பத்துக்கு ஏத்தவ அவதான். இப்படி ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு ஏன் என்ன மாதிரி பொண்ணுங்க பின்னாடி சுத்துற? இனிமேலாவது நல்லவனா நடந்துக்கோ, புரியுதா? ஷோ